ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி vlog. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு இங்கிலீஷில் பாட்டில் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, நம்ம அம்மாக்கள்லாம் வந்துட்டு இதை சமையலில் அடிக்கடி சேர்த்துப்பாங்க. இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காய் இருக்கா அப்படின்றதே நிறைய தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்துட்டு சொரக்காவை வந்து நம்ம தோலை வந்துட்டு சீவி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் நிறைய நீர் சத்தும் இருக்குது, நார் சத்தும் நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த சொரக்காவை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை செய்யறதுக்கு ரொம்பவே குறைஞ்ச நேரம் தான் ஆகும். இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான் இதனோட டைமே. நம்ம இப்போ தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு கடாயை வச்சு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க, சோம்பு கொஞ்சம் போடுங்க. எப்பயுமே நான் சொன்னேன் உங்களுக்கு, சோம்பு போட்டு தாளிச்சா வாசம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவைத்தா போல். கருவேப்பிலை சேர்த்துட்டு காயை கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து கலரிட்டு மூடி வச்சிட போகிறோம். இது வந்து தாளிக்கிறதும் சரி சமைக்கிறதும் சரி ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். அதனால் எல்லாருமே செய்யக்கூடிய இது ஒரு காய் தான். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 4 நாள் 5 நாள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட்டு குறையும். எப்பயுமே காய்க்கு தேவையான உப்பு நம்ம காயை வேக வைக்கும் போதே தான் போட்டுடணும். வேக வச்சதுக்கப்புறம் போட்டோம்னா காய் வந்துட்டு சப்புன்னு இருக்க மாதிரி தோணும் நமக்கு. மேலே வந்து உப்பு இருக்கும், காய்க்குள்ளே உப்பு இருக்காது. நான் உப்பு போட்டுட்டேன். சொரக்காய் வந்து நீர் சத்து நிறைஞ்ச காயின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு 1/2 டம்ளர் போல் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். நான் வந்து நிலக்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் வந்துட்டு நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நான் வந்துட்டு நிலக்கடலை போட்டிருக்கேன். நிலக்கடலையை தோலோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் கழனியில் விளைஞ்ச காய் தான், நிலக்கடலை தான். பாருங்கள், நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப பவுட்ரு பண்ணாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. காய் வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5-10 நிமிஷம் தான் இருந்திருக்கும். காய் வந்துருச்சு. நான் ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். அந்த காயில் இருந்த தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வந்திருக்கு. சொரக்காய்க்கு தண்ணி ஊற்றும் போது எப்பயுமே கொஞ்சமாக ஊற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. திறந்து அடிக்கடி பார்த்துட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர், டீ டம்ளரில் 1/4 டம்ளர் ஊற்றினா கூட அது வெந்து போயிடும். பாருங்கள் எப்படி தண்ணி வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த காய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இதை அப்படியே சாப்பிட்றலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் வந்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அதனால் நான் நிலக்கடலை பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த பவுட்ரு இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போகிறோம். சொரக்காய் சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த நிலக்கடலை பவுடரே வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் வெயிட் மட்டும்தான் குறைக்கிறதுக்காக இந்த காய் சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிலக்கடலை பவுடர் போடாதீங்க. அது கண்டிப்பாக வெயிட் கொஞ்சம் போடுற பொருள் தான். ஆனாலும் நிலக்கடையில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா குஸ்டியாக வளருவாங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த நிலக்கடலை பவுட்ரு போட்டிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், காய் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட வேண்டிய காயில் இதுவும் ஒன்று தான். இந்த காலத்து பிள்ளைங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வேறு எதுனா உங்களுக்கு தகவல் வேணும்னா எங்கள் சேனலை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.